ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 100,000 years of refilling குயின் எபிசோட் 28 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு காட்டு பகுதிக்குள்ள வந்து நடந்து போயிட்டு இருக்கான். அந்த டைமில் வந்து குயின்ஷோ வந்து சொல்கிறான், மாஸ்டர் நம்மளோட செக்ட் வந்து போக போக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பெருசாகவும் வந்து மாறிட்டே போகுது அப்படின்னு சொல்லி இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு அழகான பியூட்டி வந்து வந்துட்டு இருக்கா. அது குயிர் ரிஃபிங் பீரியட்ல ஒருத்தன் கூட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து இவங்க ரொம்ப என்ன டென்ஷன் ஏத்துறாங்க, இந்த மாதிரி எனக்கு இவங்க கூட வந்து பேசுறதுக்கு மூடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அவங்களுக்கு நல்ல பாடத்தை சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம குயின்ஷோ கிட்ட சொல்றான். அவளும் வந்து அவன் ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து அட்டாக் பண்ண வரான். இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் நம்மளே வந்து அட்டாக் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி ஓனாய் பவரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணான். ஓனாய் வந்து அவன் ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி உருவாக்கி நம்ம குயின்ஷோ வந்து அட்டாக் பண்ற மாதிரி யூஸ் பண்றான். இதனால வந்து அந்த ஓனாய் உருவம் வந்து நம்ம குயின்ஷோ அட்டாக் பண்ற மாதிரியே வருது. நம்ம குயின்ஷோ வந்து அதுல இருந்து டாச் பண்ணிட்டு அங்க இருக்கிற ரெண்டு பேர்த்தையுமே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவனும் பவரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி பாக்குறான். ஆனா நம்ம குயின்ஷோ வந்து ரொம்பவே ஸ்பீடா இருக்கிறதுனால அந்த அட்டாக்லாம் வந்து நம்ம குயின்ஷோ மேல படவே மாட்டேது. இப்போ கிரீன் லோட்டஸ் டான்ஸ்னு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி வந்து நிறைய விதமான லோட்டஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம குயின்ஷோ வந்து அட்டாக் பண்றான். இவங்களை வந்து அடி வாங்குறாங்க. நம்ம இங்கே எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. நான் இங்கே ரொம்ப இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து ஓடும் போது நம்ம குயின்ஷோ வந்து அவன் பவரை யூஸ் பண்ணி வந்து அவனை கீழே விலக வச்சிடறான். என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. எங்களால் தப்பிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்க ரெண்டு பேரும் மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. அப்போ ஒருத்தன் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் இந்த பொண்ணு வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான், அது இல்லாமல் இவனோட ஸ்வாட் டெக்னிக்கே வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து சொல்கிறான். யார் நீ, எதுக்காக இங்கே வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அதுவும் இல்லாமல் இவன் பேசுறது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ரொம்பவே அறிவாளியாக இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி வந்தேன், ஆனால் நீங்களே எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம கூட வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கூப்பிட்டு போகிறான். இவங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது நைட் ஆயிடுச்சு. அப்போ குயின்ஷோ வந்து இங்கே ஒரு ஸ்மெல் நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா இது யூவான் டீமன் ஃபிஷோட ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லி வாங்க அங்கே இருக்கிற ஸ்மெல் எங்கேருந்து வருது சொல்லி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையுமே கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வயசான ஒரு தாத்தா வந்து வா இந்த ஃபிஷ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மீனாக சாப்பிட்டு தூக்கி வீசிட்டு இருக்கான். ஓ இந்த ஃபிஷ் தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இந்த கிழவனை கேட்ட உடனே இந்த ஃபிஷ்ஷை நீ யாருக்குமே கொடுக்க மாட்டேன், என்ன பண்ணாலும் யாருக்குமே கொடுக்க மாட்டேன், இது ரொம்பவே நல்லா இருக்கு, இதை நீ யார் கூடயுமே சேரும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு பெரிய மீட்டை கொண்டு போய் தூக்கி வீசான். இது ரொம்பவே ஹை குவாலிட்டியான வந்து மீட்டு, அதுவும் டிராகனோட ஸ்பீட் டிராகனோட மீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி இது உருவானது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவன் ஸ்வாட்டிங் யூஸ் பண்ணி வந்து அந்த மீட்ல வந்து துண்டு துண்டா வெட்டிட்டு இருக்கான். அதே மாதிரி அவங்ககிட்ட இருக்கிற ஃப்ரூட்ஸு அப்புறம் அதில் இருக்கிற நிறைய பெப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து தூக்கி வீட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்டை நான் பார்த்ததே இல்லையே, இது 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்போல்லாம் யாராலையுமே இதை பார்க்க முடியாது, இது ரொம்பவே ரேரானது அப்படின்னு சொல்லி கூட இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாங்க. அதேமாதிரி இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி வந்து நெருப்பை வைத்துட்டு இருக்கா அந்த மீட்டை வந்து எரிக்கிறதுக்காக. இந்த மாதிரி ஒரு இதை நான் பார்த்ததே கிடையாது, இது எப்படி இந்த எவ்வளோ ரேரான பொருள் தான் இவங்கிட்ட இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ குயின்ஷோ வந்து மாஸ்டர் இந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். அவன் வந்து அந்த ஸ்மெல் வரும்போது நிறைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிலாம் வரனால அந்த எல்லா எனர்ஜியுமே வந்து குயின்ஷோ வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அவளோட டெக்னிக் மூலமா வந்து அவனை ஐ ரிலேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அவன் ரொம்பவே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிட்டான். அவன் நான்சன் ரோட ரிலேம் வந்து வெண்டில் ரான்சன் ரோட ரிலேமுக்கு வந்து மாறிட்டான். நம்ம ஹீரோ வந்து அந்த மீட் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எல்லாத்தையுமே பிரித்து கொடுத்துட்டு இருக்கான். இல்லை எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ குயின்ஷோ வந்து அந்த தாத்தா கொடுக்க வேண்டியதை வந்து நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவன் போயிட்டு போய் நான் அது சாப்பிட்டுக்கிட்டேன், அதுக்கு பதிலாக உனக்கு திரும்ப ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இந்த ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்கு, இந்த மீட் ரொம்பவே நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மீட்டை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் கனவு உலகத்திலேயே வந்து மறந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு மீட்டை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்துட்டு இருக்கான். இந்த ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம குயின்ஷோ வந்து என்னாச்சு ஏன் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே இப்படி சாப்பிட்டு இருக்கும்போது வந்து ஒரு டைகர் வந்து உள்ள வந்தோடனே இந்த கிழமை என்னன்னா வந்து அவன் பவர் யூஸ் பண்ணி வந்து என்னை சாப்பிட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண வரான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த டைகருக்காக வந்து சொல்றான், அதை எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி.
இது என்னோட செக்ட் அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான் guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.